வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பணியோ. அத்தியாயம் 14. இருவரும் பேருந்திற்காக காத்திருந்தனர். அதுவரை சந்திரிகா சூர்யாவிடம் எதுவும் கேட்கவில்லை. அதன் பிறகுதான், என்ன சூர்யா, அவங்க கிட்ட நீயே சாரி கேட்ட? சூர்யா அன்று கடையில் நடந்ததை கூறினாள். ஓ ஆமாப்பா, நான் கூட கவனிச்சேன். சரி விடு என இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். மறுநாள் கடையில், சூர்யா, நான் நாளை மறுநாள் காலையில ஊருக்கு போறேன் என்றாள் சந்திரிகா. என்னப்பா திடீர்னு சொல்ற, ஏதாவது விசேஷமா? சூர்யா கேட்க, ஆமா, நாளை மறுநாள் ஊர்ல எங்க குலதெய்வம் கோவில்ல அவங்க அக்காவோட பொண்ணுக்கு முதல் வயசுக்கு காது குத்தி மொட்டை போடுறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளை மறுநாள் கிளம்புற சூர்யா, அதான் ஒரு 2-3 நாள் கடைக்கு வர முடியாது. ஓ நல்லதுப்பா. அப்புறம் லீவ் சொல்லிட்டியா? இல்லை, இனிதான் கேட்கணும். நீ இல்லாம எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். சூர்யா வருத்தம் கொள்ள, சீக்கிரம் வர முடிஞ்சா வந்துடுவே சூர்யா, கவலைப்படாத. சேச்ச, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அதன் பிறகு சந்திரிகா ஊருக்கு சென்று விட்டாள். 2 நாட்களும் கடந்துவிட சந்திரிகா வரவில்லை. வெளி மாநிலத்தில் நடைபெற உள்ள கண்காட்சிக்காக ஆதி ஜுவல்லர்ஸ் சார்பாகவும் நகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. அதனால் அங்கு புது புது டிசைன்களில் நகைகள் வந்துள்ளதால் கடையில் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக காதலர் தினத்தையொட்டி டைமண்ட் மோதிரங்கள் மோதிரம் திருவிழா என்ற பெயரில் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதனால் வழக்கத்தை விட கடையில் டைமண்ட் பிரிவில் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. அன்று சூர்யா கடைக்கு வந்திருக்க அங்கிருந்த சூப்பர்வைசர் சூர்யாவிடம், இன்னைக்கு டைமண்ட் செக்ஷன்ல ஆள் கம்மியா இருக்காங்கம்மா, அதனால நீ அங்க போயிடு என்றதும் சூர்யா சற்று தயங்கினாள். என்னம்மா, நீ இன்னும் நின்னுகிட்டு இருக்க, சீக்கிரம் போ, நேரம் ஆயிடுச்சு என்றதும் அவளும் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். சூர்யாவுக்கு அங்கு யாரிடமும் அவ்வளவாக பழக்கம் இல்லை. மேலும் இதற்கு முன் இவ்வாறு செக்ஷன் மாற்றி வேலை பார்க்கும்போது சந்திரிகாவும் உடன் இருப்பாள். ஆனால் இன்று அவளும் இல்லாமல் அங்கு செல்வது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அது மட்டுமின்றி இன்று காலை முதலே அவளுக்கு உடலும் சற்று சோர்வாகவே இருந்தது. அங்கு மோதிரங்கள் விற்பனை செய்யும் இடத்தில் வந்து நின்று கொண்டாள். தனது கைப்பையை தன் இடத்தில் வைத்துவிட்டு அவள் வந்து நிற்க அருகில் இருந்த மற்ற விற்பனையாளரிடம் சின்ன சிரிப்புடன் தலையசைத்துவிட்டு நின்று கொண்டாள். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் சூர்யாவுக்கு ஏனோ போல் இருந்தது. சிறிது நேரத்தில் மாயா அங்கு வந்தாள். அவள் கூடவே இளம் வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்திருந்தனர். அவர்களையும் அழைத்துக் கொண்டு நேராக மோதிரங்கள் பிரிவுக்கு வந்தாள் அவள். நியூ டிசைன்ல ரிங்ஸ் எடுத்து காட்டு என்றதும் சூர்யாவும் அங்கிருந்த மோதிரங்கள் இருந்த பெட்டிகள் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள். மாயாவுடன் வந்திருந்த அந்த பெண் ஒவ்வொன்றாக தன் கையில் அணிந்து பார்த்தாள். சில மோதிரங்களை அவள் தனியாக எடுத்து வைத்து அவள் அருகே இருந்த அந்த ஆடவனிடம் காட்டினாள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் எதுவும் திருப்தியாக இல்லை. டிசைன்ஸ் இவ்வளவுதான் இருக்கா என அந்த பெண் ஹிந்தியில் கேட்கவும் சூர்யா புரியாமல் நின்றாள். மாயா உடனே சூர்யாவிடம், இவ்வளவு டிசைன்ஸ் தான் இருக்கா என கேட்டதும், ஷோ பீசஸ் இவ்வளவுதான் இருக்கு மேடம், இதுக்கு மேல பார்க்கணும்னா ப்ரிஷியஸ் மாடல் உள்ள வச்சிருப்பாங்க, ஆனா மேனேஜ்மெண்ட்ல கேட்கணும் என்றதும் மாயா அவளை பார்த்து முறைத்தாள். என்கிட்டயே வா என இருந்தது அவள் பார்வை. இவங்க ஏன் என்னை பார்த்து எப்படி முறைக்கிறாங்க? மேனேஜ்மெண்ட் இவங்க தான், ஆனா நான் உள்ளது தானே சொன்னேன், சூர்யா மனதில் நினைத்து கொண்டாள். மாயா தன்னுடன் வந்திருந்தவர்களிடம் ஏதோ ஹிந்தியில் பேச அவர்களும் தலையசைத்தனர். உடனே மாயா ஒரு போன் செய்யவும் பாஸ்கர் மோதிரங்கள் அடங்கிய ஒரு பெரிய கண்ணாடி பெட்டியை எடுத்து வந்து அவர்கள் முன் வைத்தான். அவை அனைத்தும் பிளாட்டினத்தில் வைரக்கற்கள் பதித்த புதிய வகை நகைகள். அவை விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டவை அல்ல.
எனவே அந்த நகைகளின் மீது டேக் எனப்படும் விலைப்பட்டியல் ஒட்டப்படவில்லை. அவர்கள் அந்த மோதிரங்களை பார்வையிட மாயாவின் குழந்தை அழுதது. உடனே மாயா அவர்களிடம், நீங்க பார்த்துட்டீங்க என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். சூர்யா மொத்தம் 5 அடுக்கு, ஒவ்வொன்றிலையும் 5 மோதிரம், மொத்த மோதிரம் 25. இவங்க எடுத்ததுல உள்ள பில் காப்பியோட மீதிய பத்திரமா கொண்டு வந்துருங்க என்றான் பாஸ்கர். சூர்யாவும் சரி என தலையசைத்தாள். அவன் சூர்யாவை பார்த்து விஷமமாக புன்னகைத்தான். சூர்யா அதனை கண்டுகொள்ளவில்லை. அந்த புதிய வகை மோதிரங்களில் இருந்து அவர்கள் 2 மோதிரங்கள் எடுத்தனர். சூர்யா அதனை பில்லிங் செக்ஷனிற்கு அனுப்பி வைத்தாள். அதன் பின் அதன் பில் காப்பியையும் அந்த நகைப்பெட்டியையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அந்த நேரம் அங்கு பாஸ்கர் இல்லை. சிறிது நேரம் அங்கேயே காத்திருந்தாள். ஆனால் அவன் வரவே இல்லை. ஏனோ சூர்யாவுக்கு திடீரென உடல் வியர்த்தது. 1 மணி நேரம் கடந்த நிலையில் அவளுக்கு அடிவயிற்றில் வலி ஏற்படுவது போல் இருக்க தன் நிலையை உணர்ந்து கொண்டாள். அந்த பெட்டியை அங்கிருந்த லாக்கரில் வைத்து பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டாள். உடனே தன் இடத்திற்கு வந்தவள் கைப்பையுடன் ஓய்வருக்கு ஓடினாள். அங்கு அவளால் நிற்கக்கூட முடியாமல் உடல் பலவீனமாக இருந்தது. தேதியை கவனிக்காம தெரியாம கடைக்கு வந்துட்டேன், இன்னைக்கு லீவாவது போட்டிருக்கலாம் என நினைத்தவள் தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவிக்கொண்டாள். ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டு வெளியே வந்தாள். அங்கிருந்த நாற்காலியில் சிறிது அமர்ந்தாள். இதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்தா நேரமாயிடும் என எழ முயற்சி செய்தாள். எப்படியோ கடினப்பட்டு மீண்டும் தன் இடத்திற்கு வந்தாள். மீண்டும் பாஸ்கரின் அறைக்கு வந்தவள் தன்னிடமிருந்த லாக்கர் சாவியை அவனிடம் கொடுத்தாள். உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், நீங்க வரவே இல்லை. அதனாலதான் நான் நகைய உங்க லாக்கர்ல வச்சு பூட்டிட்டேன். அந்த 2 மோதிரத்திற்கான பில்லை அவனிடம் கொடுத்துவிட்டு, நகைப்பெட்டி உள்ள இருக்கு பார்த்துக்கோங்க என கூறிவிட்டு விறுவிறுவென வெளியே வந்துவிட்டாள். அந்த பில்லை பார்த்து சிரித்து கொண்டே, இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு என தனக்குள் நினைத்துக் கொண்டான் அவன். நேரம் ஆக ஆக சூர்யா தன்னை பலவீனமாக உணர்ந்தாள். உணவு வேளையிலும் அவளால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வாந்தி வருவது போல் இருக்க மீண்டும் ஓய்வறைக்கு ஓடினாள். சுவற்றில் சாய்ந்து நின்றவள் முகத்தை கழுவிக்கொண்டு புடவை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தாள். அப்பொழுது தேவ் அவளை கடந்து சென்றான். ஆனால் சூர்யா அவனை கவனிக்கும் நிலையில் இல்லை. வெளியே வந்தவள் உணவு மேஜையில் தலை சாய்த்து 5 நிமிடங்கள் படுத்திருந்தாள். அப்பொழுது யாரோ தன்னை அழைக்கும் குரலில் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு அவர்களுக்கு வழக்கமாக தேநீர் கொண்டு வரும் ஒருவன் நின்றிருந்தான். என்னவென்று இவள் பார்க்க அவனோ இவள் முன் மாதுளைச்சாறு நிரம்பிய கண்ணாடி குவளையை நீட்டினான். நான் கேட்கவே இல்லையே என சூர்யா கூற, சாரதாக்கா தர சொன்னாங்க என்றான் அவன். சாரா? எந்த சாரு? அதான்கா 2 சார் இருப்பாங்களே, அதுல ஒரு சார் தான் என தெளிவாக அவளை குழப்பினான். சூர்யா தான் இருந்த நிலையில் இதற்கு மேல் கேள்வி கேட்க முடியவில்லை. சரி என அவள் அதனை வாங்கிக் கொள்ள வந்தவன் திரும்பிச் செல்லவும் இவள் அவனை அழைத்தாள். தம்பி, 1 நிமிஷம் என்றதும் அவன் என்னவென்று பார்க்க தனது கைப்பையில் இருந்து ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் தந்தாள். இல்லக்கா வேண்டாம், சார் துட்டு தந்துட்டாங்க என்றான் அவன். பரவாயில்ல, உன்கிட்ட பணம் தந்த சார் கிட்ட இதை நீ கொடுத்துடு என அவன் கையில் திணித்துவிட்டு சூர்யா அந்த ஜூஸை எடுத்து மடமடவென குடித்தாள். அவளுக்கு இருந்த சோர்வுக்கும் பசிக்கும் அந்த பழச்சாறு அமிர்தம் போல இருந்தது. அதன் பிறகுதான் யோசித்தாள், அவன் சார்னு சொன்னானே, எந்த சாரா இருக்கும்? யுவாவா? அப்படி யுவாவா இருந்தாலும் நான் இப்படி கஷ்டப்படுறது அவங்களுக்கு எப்படி தெரியும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். பின்பு நேரமாவதை உணர்ந்து தனது இடத்திற்கு வந்தாள். தன் கை கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். மணி 3 காட்டியது. இன்னும் 4 மணி நேரம்தான், வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணும் என்றபடி தன் வேலையை தொடர்ந்தாள். மாலை நேரத்தில் அங்கு வந்தான் யுவா. என்ன சூர்யா,
இன்னைக்கு உங்களை இங்கே அனுப்பி வச்சிட்டாங்களா என அவன் கேட்க அவளும் ஆம் என தலையசைத்தாள். என்ன சூர்யா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு, ரொம்ப ஒர்க்கா? அவன் அக்கறையாக வினவ மீண்டும் அவள் தலையசைத்து விட்டு தேங்க்ஸ் யுவா என்றாள். யுவாவும் குழப்பத்துடன் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ், உங்களை கோல்ட்ல இருந்து டைமண்ட்க்கு ப்ரொமோட் பண்ணதுக்கா என கேலியாக கேட்க சூர்யா ஒரு நிமிடம் நிறுத்தி ஆமா, உங்களையும் இன்னைக்கு பார்க்க முடியலையே என கேட்க நான் இன்னைக்கு காலையில கடைக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போயிட்டேன், ஃபுல்லா வெளியே தான் ஒர்க். யுவா அவ்வாறு கூறியதும் சூர்யாவுக்கு குழப்பமா இருந்தது. காலையில இருந்து நீங்க வெளியே தான் இருக்கீங்களா என கேட்க ஆமா, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் சூர்யா என பதிலளித்தான் அவன். சூர்யாவின் முகம் குழப்பத்தில் சுருங்குவதை பார்த்தவன் என்னாச்சு சூர்யா என கேட்க இல்ல ஒன்னில்ல யுவா சார், உங்களை காணமேன்னு தான் கேட்டேன் என சமாளித்தாள். அப்பொழுது சில வாடிக்கையாளர்கள் வரவும் ஓகே சூர்யா, யூ கேரி ஆன், பாய் என சென்று விட்டான். அவள் மனதில் அப்போ அது விஜிதானா? மனதின் ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது. மாலை நேரம் வேலை முடிந்தவுடன் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்திற்கு வந்தாள் சூர்யா. தினமும் வழக்கமாக வேலை முடிந்ததும் அங்கு வேலை செய்யும் அனைவரின் பையையும் சோதனை செய்வது வழக்கம். அதுபோலவே வழக்கமாக அனைவரும் வரிசையில் நிற்க சூர்யாவும் வரிசையில் நின்று தனது பையை பரிசோதித்த பின் செல்வதற்காக படிகளில் இறங்கினாள். அப்பொழுது அவள் பின் ஓடி வந்தான் பாஸ்கர். ஹலோ மேடம், ஒரு நிமிஷம், நீங்க எங்க போறீங்க, நில்லுங்க என்றதும் சூர்யா அவனை புரியாமல் பார்த்தாள். மேல உங்களை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வரீங்களா? அவன் ஒரு மாதிரியாக கேட்க நான் எதுக்கு என சூர்யா கேட்டாள். என்ன ஏதுன்னு விலாவரியா சொன்னாதான் வருவீங்களா, வாங்க என அழைத்தான் பாஸ்கர். அவனுடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தது. குழப்பத்துடன் மேலே சென்றாள். பாஸ்கர் மோகன்ராமின் அறைக்கு அவளை அழைத்து சென்றான். அங்கு மோகன்ராம், தேவ், யுவா மற்றும் கடையில் வேலை செய்யும் 2 ஆண்களும் ஒரு பெண் சூப்பர்வைசர் என அனைவரும் நின்றிருந்தனர். தேவ் தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்தான். யுவாவின் முகமும் ஒரு மாதிரியாக இருந்தது. ஏனோ அங்கு ஏதோ தவறு நடந்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. ஆனால் தன்னை ஏன் இங்கு அழைத்தார்கள் என புரியாமல் சூர்யாவும் அங்கு சென்றாள். அதற்கு பின்னே மாயாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். மோகன்ராம் அவரின் மேஜையில் இன்று காலையில் சூர்யா மாயாவுடன் வந்திருந்தவர்களுக்காக காட்டிய அந்த நகைப்பெட்டியை போன்றே ஒரு பெட்டி இருந்தது. அதை பார்த்ததும் சூர்யாவுக்கு மனம் சற்று படபடப்பானது. யாரும் எதுவும் பேசாமல் இருக்க சூர்யாவாலும் எதுவும் கேட்க முடியவில்லை. அமைதியாக அவள் நின்று கொண்டிருந்தாள். இன்னைக்கு மாயா மேடம் கூட வந்த கெஸ்டுக்காக நீங்க தானே ஜுவல்ஸ் காட்டினீங்க என பாஸ்கர் ஆரம்பிக்க அவனுடைய கேள்வியில் சூர்யாவும் ஆமா நான் தான் என்றாள். எத்தனை மோதிரம் இருந்துச்சு? 25 மோதிரம். வந்தவங்க 2 ரிங் எடுத்தாங்க, மீது 23 இருந்தது. என்னாச்சு என அவள் கேட்க நீங்க போய் சொல்றீங்க என்றதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன போய்? நான் என்ன போய் சொல்றேன்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் மொத்தம் 30 மோதிரம் தந்தேன், 6 அடுக்கு, ஒவ்வொன்றுலையும் 5 மோதிரம் என்றதும் சூர்யா சற்று யோசித்து பார்த்தாள். அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. 5 அடுக்கு, ஒவ்வொன்றுலையும் 5 மோதிரம், மொத்தம் 25 தான் இருந்தது. ஓ, நீ திருடினதை மறைக்க என் மேலேயே பழி சொல்றியா? அவன் திருடு என்று சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகு சூர்யாவுக்கு அடுத்து பேச நான் எழவில்லை. அதுல இருந்த மோதிரம் மொத்தம் 30, 2 போக 28 இருக்கணும். ஆனா நீ தந்ததுல 23 தான் இருந்துச்சு. மீதி 5 மோதிரத்தை தந்துட்டா நீ போகலாம், பாஸ்கர் அசால்ட்டாக கூறினான். சூர்யாவுக்கு மனம் அடித்து கொண்டது. இல்ல இல்ல,
நான் நீங்க தந்ததை அப்படியே தந்துட்டேன். சூர்யா பதட்டத்துடன் கூற, அவர் எங்களுக்கு 10 வருஷமா தெரியும். இங்க இல்ல, நாங்க மும்பையில இருக்கும்போதே. அப்படி இருக்கும்போது நீ அவர் மேலேயே பழி சொல்வியா? மாயா கேட்க, சூர்யா பாஸ்கரின் முகத்தை பார்த்தாள். அவன் தன்னுடைய கன்னத்தை தடவிக்கொண்டு நின்றிருந்தான். சூர்யாவுக்கு புரிந்தது. தான் அன்று அவனை அடித்ததற்காக இன்று தன்னை பழி வாங்குகிறான் என. தவறு என ஒன்று நடந்தால் இருபுறமும் விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் இங்கு நான் தான் குற்றவாளி என முடிவு செய்து இவர்கள் பேசுவதில் நான் என்னை எவ்வாறு நிரூபிக்க என அவள் யோசிக்க, அவங்க ஜுவல்ஸை திரும்பி கொண்டு தரும்போது நீங்க டீட்டெயில்ஸ் கேட்கலையா? யுவா பாஸ்கரிடம் கேட்டான். கேட்டேன் சார். அவங்க மொத்தம் 7 ரிங் சேல்ஸ் ஆனதா சொன்னாங்க. நானும் பில் காப்பி கேட்டேன். அதுக்கு அவங்க அந்த ஜுவல்ஸ்ல பிரைஸ் டாக் இல்லாததால பில் போட கொஞ்சம் டைம் எடுக்கிறதா சொல்லி 2 பில் மட்டும் கொடுத்தாங்க. நானும் அப்புறம் கொண்டு தருவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது 2 மோதிரம் தான் போயிருக்குன்னு. இல்லை இல்லை, இவர் பொய் சொல்றாரு. நான் இவர் ரூமுக்கு போகும்போது இவர் அங்கே இல்லவே இல்லை. நான் டைம் ஆகுதுன்னு சொல்லி அங்கே லாக்கர் கீ இருந்துச்சு. அந்த பாக்ஸை அதில் வச்சு பூட்டிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம்தான் அந்த 2 பில்லையும் இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஐயோ, இதுலயே தெரியுது இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு முழுக்க என் ரூம்ல இருந்து வெளியே போகவே இல்லை. பாஸ்கர் அடித்து கூறினான். யுவா சூர்யாவை பார்க்க அவள் தவிப்புடன் அவனை பார்த்தாள். யுவா அந்த நேரத்திற்கான சிசிடிவி காட்சியை ஆராய்ந்தான். அதில் இன்று மாலை வரை பாஸ்கர் அறையிலிருந்து வெளியே சென்றதற்கான எந்த ஒரு காட்சியும் இல்லை. இதுல இருந்தே தெரியலையா தப்பு யார் மேலன்னு? மாயா தன் பங்குக்கு கூறிட சூர்யா முற்றிலும் சோர்ந்து போனாள். சூர்யா பாஸ்கரின் அறைக்கு சென்ற பொழுது அவன் அங்குதான் இருந்திருக்கிறான். ஆனால் அவளுக்கு தெரியாமல் அங்கு மறைந்து அமர்ந்திருக்கிறான். வேண்டுமென்றே அவளை மாட்டி விடுவதற்காக திட்டம் போட்டு இத்தனையும் செய்திருக்கிறான். அதில் மற்றொரு காட்சியில் சூர்யா தனது கைப்பையுடன் ஓய்வறைக்கு சென்ற காட்சி பதிவாகி இருந்தது. பாஸ்கர் அதனை பார்த்துவிட்டு, என்னோட ரூமுக்கு வந்துட்டு போன பிறகுதான் இவங்க பதட்டமா தன்னோட ஹேண்ட்பேக்கோட ரெஸ்ட் ரூம் போறாங்க. எதுக்காக அப்படி செய்யணும்? அந்த மோதிரத்தை இவங்க தான் எங்கேயாவது வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க என்றான் அவன். இப்ப நான் என்னன்னு சொல்லி இவங்க கிட்ட புரிய வைக்கிறது? இந்த அவமானம் என்னோட மட்டும் போகாதே கடவுளே. என் அம்மா சத்யா அவங்களையும் பாதிக்கும். இப்படி ஒரு திருட்டு பழிய நான் எப்படி ஏத்துக்க முடியும்? சூர்யா தன் மனதோடு பேசினாள். பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் மாயா கூற, அதுக்கு முன்னாடி அந்த மோதிரம் எல்லாம் எங்க இருக்குன்னு இவங்க சொல்லி ஆகணும். பேக்ல செக் பண்ணியாச்சு, அதுல இல்ல. அப்படின்னா வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க என அவன் மறைத்து என்பதில் அழுத்தம் கொடுத்து கூறினான். நல்லா செக் பண்ணா கிடைச்சிடும். அவன் பேசிக்கொண்டே செல்ல சூர்யா யுவாவை பார்த்தாள். அவள் கலங்கிய முகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. அடுத்ததாக தேவி பார்க்க அவன் அதே நிலையிலேயே நின்றிருந்தான். இனி தனக்கு என்ன ஆதரவு இருக்கிறது என அவள் மனம் நொந்து போனாள். அத்தனை ஆண்களின் முன்னிலையில் அவன் தன்னை சோதனையிட சொன்னதை கேட்டு சூர்யாவின் உடல் கூசி போனது. இந்த அவமானத்துக்கு பேசாம தற்கொலை பண்ணி செத்துடலாம் என அவள் மனம் கூப்பாடு போட்டது. அங்கிருந்த சூப்பர்வைசர் பெண்ணிடம் இவங்கள நல்லா செக் பண்ணி கூட்டிட்டு வாங்க என பாஸ்கர் கூற சூர்யா கோணி குறுகி போனாள். ஆனால் இவன் முன்பு கலங்கக்கூடாது என தன் கண்ணீரை தனக்குள்ளே வைத்துக் கொண்டாள். அந்த பெண்மணியோ சூர்யாவின் அருகே வந்து வா என இவளை அழைக்க அது காதில் விழாமல் சூர்யா அப்படியே நின்றிருந்தாள். அவரோ சூர்யாவின் கையை பிடித்து இழுக்க அந்த விசையில் ஓரடி எடுத்து வைத்தாள். அடுத்த அடி சூர்யாவால் எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம் அவளின் கைகள் அவன் கையில் சிறைப்பட்டிருப்பதால். சூர்யா என்னவென்று திரும்பி பார்க்க தேவ்தான் அவள் கையை பிடித்திருந்தான். அதனை கண்டவளுக்கு இத்தனை நேரம்
உள்ளே கட்டுப்படுத்திய கண்ணீர் வெளியே துளிர்த்தது. சூர்யாவை ஒரு கையால் தன்புறம் இழுத்து கொண்டவன் மற்றொரு கையால் பாஸ்கரை ஓங்கி அறைந்திருந்தான்.